கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு சாட்சிகளை நோக்குங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, வேதாகமத்துல நமக்கு நிறைய சாட்சிகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்துல யார் நமக்கு முன்னோடியா இருந்தாங்க, அந்த பிரச்சனைகள் மத்தியில அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணோம், அநேக நேரத்துல பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்துல பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேரை பார்த்துட்டு என்ன பண்றோம், அவங்க பிரச்சனை மத்தியில இப்படிதான் வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க. ஒரு சிலர் பாருங்க, பிரச்சனையின் மத்தியில உடனே என்ன பண்ணுவாங்க, தற்கொலை செய்து கொள்வாங்க. அப்போ அவங்க இப்படி இறந்து போனாங்களே, நாம கூட அந்த காரியங்களை செய்யலாம், அவங்க இப்படி சண்டை போட்டாங்களே, நாம இப்படி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், உலகத்துக்குரிய மக்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல அவர்களை பார்த்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் வேதத்துல நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து அவருடைய சாட்சிகள் நம்ம என்ன பண்ணுவோம், நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அழகா எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்காம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஹல்லேலூயா. மேகத்தை பாருங்க, அது என்ன பண்ண கணக்கே சொல்ல முடியாது. அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன பண்ணா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் தெளிவா சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற என்ன பண்ணுமா, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணோம், பொறுமையோட ஓடக்கட வேண்டும் என்று சொல்லி தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில அநேக நிந்தனையான காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டும், வேதாகமத்தை உடனே என்ன பண்ண எடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுது, இதன் மத்தியில நான் எப்படி நடக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் இப்படி வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் என்பதை குறித்து அதை நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன உண்டாகும், ஒரு விசுவாச நம்பிக்கை உண்டாகும். ஆகவேதான் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. இப்போ பாருங்க, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், அக்கிரமங்கள் சூழ்ந்து கொண்டுச்சாம். அவருடைய பாவங்கள் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன பண்ணு, தலைமயிரிலும் அதிகமான பிரச்சனைகள் என்ன பண்ணு அவரை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இருதயம் சோர்ந்து போகும் பொழுது அவர் என்ன பண்ணல, தேவனை விட்டு தூர போல. ஹல்லேலூயா. அதன் மத்தியில் தான் சொல்றாரு, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 6 வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ன பண்ணுவாரு, கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகளாம், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், அது தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர் விசுவாசமா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான்
தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை என்ன பண்ணுவார், என்னை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன பண்ணுவார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய விசுவாசம் பாத்தீங்களா? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளுங்க. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அவரை கொல்வதற்காக என்ன பண்றாரு, சவுல் ராஜா தேடி கொண்டிருக்கிறார். 5000 பேர் 3000 பேரோட கூட வருவார் ஒரே ஒரு மனுஷனை கொல்றதுக்காக. ஆனால் ஓடி ஓடி ஒளிந்து ஒளிந்து அந்த நேரங்கள் தான் சொல்வாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மெய்ப்பாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு, அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறாரு, நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக பாருங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசி அவர்கள் தேவ சமூகத்துல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, எதிரிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை சொல்லணும், ஏசப்பா ஏன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இந்த சாட்சியை நாம் நோக்கி பார்க்கணும். தாவீது நாம் நோக்கி பார்க்கணும். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் வந்தது, தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க அக்கிரமங்கள் என்ன பண்ணா, ஏராளமாய் பெருகி போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அதன் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். தன்னுடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுது தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயம் சோர்ந்து போகிறதா, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா, அதன் மத்தியில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வேதத்தில் இருக்கிற நம்முடைய சாட்சிகள் நம்ம என்ன பண்ணுமாம், நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, எலியாவுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது 850 பேருக்கு முன்பாக என்ன பண்றார், ஒரே தனி மனிதனா நிற்கிறார். அதன் மத்தியில பாருங்க தேவனை பிடித்து கொண்டு அவர்கள் மத்தியில தேவன் முன்பாக என்ன பண்றாரு, சாட்சியாய் நிற்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், அன்றைக்கு எலியா என்ற ஒரே ஒரு தீர்க்கதரிசி அவரே தேவனுக்கு முன்பாக இருந்து அவர் தேவனுடைய அந்த வல்லமையை கொண்டு அநேக அற்புதங்களை செய்யக்கூடுமானால் என்னாலும் செய்ய முடியும் என்று நீங்கள் என்ன பண்ணோம், தேவனை விசுவாசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்குதா, இந்த உலகத்துல துன்பங்கள் இருக்குதா, பாடுகள் இருக்குதா, நிந்தனைகள் இருக்குதா, அவமானங்கள் எல்லாமே இருக்குதா. ஆனால் அதன் மத்தியில நீங்க எதை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா, தேவன் என்ன பண்றாரு, வேதத்துல அநேக சாட்சிகள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறாங்க. மகனே மகளே, நீங்கள் கூட என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். உங்களால என்ன பண்ண முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டில் என்ன பண்ணுவான், பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் யாராம், பெரியவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒருவேளை நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்காத பொழுது, நீங்க சோர்ந்து போகும் பொழுது, இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்க வேண்டும், இந்த சாட்சிகள் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மாலையும் தேவன் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், அதன் மத்தியில நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருப்பதை நீங்கள் எப்பொழுது என்ன பண்ண உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், அதன் மத்தியில கர்த்தரை மேய்ப்பராய் வைத்துக்கொண்டு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்றாரு. ஆகவேதான் பாருங்க, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியங்கள், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில இந்த சாட்சிகளை நீங்க நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோக்கு பாருங்க, அவர் பூமியில வாழ்ந்த வருடங்கள் என்னன்னா 365 வருஷம். இப்ப பாருங்க, 365 வருஷத்துல 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கும் பிள்ளைகள் இருக்குங்க, அவருக்கும் குடும்பம் இருக்குங்க. அதன் மத்தியில தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அநேக நேரங்களில் சொல்லுவீங்க, எனக்கு எங்கெங்க நிறைய வேலை இருக்குங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதன் மத்தியில எங்கெங்க கர்த்தரை நோக்கி பார்க்கறது, எங்கெங்க ஜெபிக்கிறது, எங்கெங்க வேதத்தை வாசிக்கிறது, எங்கெங்க ஆலயத்துக்கு போறதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல என்ன பண்றோம், நாம
தேவன் என்ன பண்றோம், அற்பமாய் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம். ஆனால் ஏனோக்கு பாருங்க, தேவனோடு கூட 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. காரணம் தெரியுங்களா? அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவர்களுக்கும் பிள்ளை இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தரை தேடக்கூடியவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கூட உங்களால என்ன பண்ண முடியும்? தேவனோடு நல்லா நெருங்க முடியும், தேவனோடு பழக முடியும். நமக்கு முன்பாக ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் இன்னும் தேவனோடு நெருங்குவதற்கு என்ன பண்ணணும்? பழகி கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த சாட்சிகள் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, அவர்களுக்கு விரோதமா என்ன பண்றாரு? ராஜாவே என்ன பண்றாரு? நீங்க இந்த பொற்சிலையை பணியிலன்னு சொன்னா 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில போடுவேன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாருங்க, அவர்கள் தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் இந்த ராஜாவுக்கும் என்ன பண்ணுவார்? எங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார் என்று சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரை மாத்திரமே பணிந்து கொள்வோம் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்னோடிகளா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடைப்படுத்தினாலும் நீங்கள் அதன் மத்தியில இவர்களை முன்னோடிகளாய் பாருங்கள், இவர்களை சாட்சிகளாய் பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு உங்களை கூட தேவன் அப்படி சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் நிறைய நேரத்துல நெருக்க வரும்பொழுது சோர்ந்து போகாமல் இந்த சாட்சிகள் எல்லாரும் நாம் என்ன பண்ணுமாம்? நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 நாட்டு படையினர் வராங்க. மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரன் சொல்லிட்டு பாருங்க. அவர்கள் வரும்பொழுது உடனே யோசபாத் ராஜா என்ன பண்றாருன்னா, யூதா அனைவரையும் வர சொல்லிட்டு என்ன பண்றாரு? தெய்வ சமூகத்துல போயிட்டு உபாசித்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. இவர்களெல்லாம் நமக்கு சாட்சிகளாய் முன்னோடிகளா இருக்கிறாங்க. அவர்களை நாம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நிறைய நேரத்துல அவங்களுக்கெல்லாம் என்னங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு தாங்க பல பிரச்சனை இருக்குங்க, எங்களுக்கு தாங்க பல போராட்டங்கள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா உடனே தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருந்தார்கள். நான் கூட அப்படியே என்ன பண்ணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படியா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள், நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் வேதாகமத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவன் நிறைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளை கண்டு நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் விசுவாசத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? வளரக்கூடியவர்களாய் மாற வேண்டும். தாவீது நமக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நமக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி நமக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார். இப்படியாக அநேகர் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கூட அந்த சாட்சிகளை என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, கானான் தேசத்துக்கு போகணும்னு சொன்னா எரிகோ என்ன பண்ணுது? தடையாய் காணப்படுது. அந்த தடைகள் மத்தியில கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? 7 தரம் சுற்றி வாங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திர பலியை செலுத்தினாங்க. அந்த தடை நிர்மூலமானது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில தடைகள் வரும் பொழுது நாம் உடனே இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் அந்த சாட்சிகளை நம்ம படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை கொடுத்து நாம கூட என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் விலகும் என்பதை விசுவாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அதை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொன்னது போலப்பா, இந்த நாள்ல கூடப்பா எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோடிகளா இருக்கிற இந்த சாட்சிகள் எல்லாம்
வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் பலப்படும்படிக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்னும் தேவனோடு நெருங்க பழக அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. தேவனுடைய வெளியேற பெற்ற கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.